என்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நன்றி ஆண்டவரே, எங்களை எல்லாம் பெயர் சொல்லி புனித அந்தோனியாருடைய கொடியேற்றத்தை இன்று சிறப்பிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பக்தர்கள் குழுமி இந்த இடத்தை பரவசத்தால் ஜபத்தால் நிரப்புகின்றதை புனித அந்தோனியார் கண்டு மகிழ்கிறார். இன்றைக்கு அவருடைய கொடி உயர உயர நம்முடைய ஜபங்களும் ஆண்டவரோடு உயர்ந்து இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த கொடியேற்றத்திலே நாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வோம். 2 நாட்களாக ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை கேட்டு வருகிறோம். We are hearing the sermon on the mount. யாரெல்லாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புனித அந்தோனியார் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் ஆண்டவருடைய அந்த மலை பிரசங்கத்தை அல்லும் பகலும் தியானித்து அதன் பிரகாரம் வாழ்ந்தவர். இன்றைக்கு நீங்கள் இந்த உலகுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இந்த உலகுக்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். ஒரு சிறு உப்பு, ஒரு பிரகாசமான ஒளி எப்பேற்பட்ட ஒரு இறைவனுக்கு சாட்சியானது. இன்றைக்கு நம்மோடு நம்முடைய ஆயர், துணை ஆயர் சூசைநாதன் நம்மோடு வந்து இந்த கொடியை நமக்கு ஏற்றி தந்து, இந்த கொடியை ஆசீர்வதித்து மந்திரித்து நமக்காக ஜெபித்து இந்த கொடியை ஏற்றித்தர இருக்கின்றார். அவரோடு இணைந்து நம்முடைய இதயங்களையும் நம்முடைய மனங்களையும் ஆண்டவர் பால் எழுப்பி இந்த கொடியேற்றத்தை ஆண்டவர் தாமே நமக்கு சிறப்பிக்க வேண்டும் என்று ஜெபித்து அவரோடு இணைந்து நாம் ஜெபத்திலே இருப்போம். பேராலே இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் இனிய பக்தர்களே, நம் அனைவருக்கும் மீண்டுமாக மகிழ்ச்சியின் ஒரு நாள். இந்த நம்முடைய புனிதரை இந்த ஆண்டு சிறப்பிக்க திருவிழாவில் பங்கேற்க இந்த தயாரிப்பை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். இத்தருணத்தில் நம்முடைய எண்ணம் அனைத்தும் அவரை பற்றியதாக இருக்கட்டும். நம்முடைய உள்ளமெல்லாம் அன்பினால், இயேசுவின் அன்பினால் பற்றியிருக்கட்டும். இந்த ஒரு மனநிலையோடு இந்த கொடியேற்று விழாவில் நாம் பங்கேற்போம். உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலராகி புனித அந்தோனியாருடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாட இந்த கொடியினை தயாரித்திருக்கின்றார்கள். இந்த கொடியினை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த திருநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் புனித அந்தோனியாருடைய பாதுகாவலையும் பெற்று அவர் தம்மும் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அந்தோனியாரே, வரங்கள் நிறைந்த அந்தோனியாரே, பாசம் நிறைந்த அந்தோனியாரே, பாசம் நிறைந்த அந்தோனியாரே, வருக தூய அந்தோனியார்,
பாசம் நிறைந்த அந்தோனியார், வரங்கள் நிறைந்த அந்தோனியார், பாசம் நிறைந்த அந்தோனியார், பாசம் நிறைந்த அந்தோனியார். Lord Jesus, today we thank you all the blessings you are giving to our people through Saint Anthony as this flag raises high. May our minds and hearts also raise unto you, Lord. This prayer we make through Jesus Christ our Lord. Amen. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே நன்றாய் கேட்டருளும். பரத்தை படைத்த பிதா சர்வேசுரா, செய்து ரட்சியோ, உலகத்தை மீட்ட சூதன் சர்வேஸ்வரா, எங்களை சுத்த ஆவி சர்வேசுரா, தமத்திருத்துவ ஏக சர்வேசுரா, செய்து ரட்சியோ, அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்மாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, வேண்டிக் கொள்ளும். தேவதாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்மாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்மாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருமையானவர்களே, இந்த திருப்பலி இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில்